நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்புகிறேன். சப்பனியா 3ஆம் அதிகாரம் 15 சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பாருங்கள், நேற்று 19 மாதம் முடிஞ்சு போச்சு, 10ஆம் மாதம் ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அக்னியானு போல் ஒரு கஷ்டம், அக்னி போல் கந்தகம் போல் ஒரு பிரச்சனை, சத்துருக்கள் நிறைய போராட்டம். ஆனால் ஆண்டவர் நாளில் சொன்னா, மகனே மகளே நீ பயப்படாத, கர்த்தர் உன் அக்னிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களாக விலகி போயிடுச்சுங்க. அக்னி சத்துரு எத்தனையோ பேர் சத்துருவாக வந்திருப்பாங்க, எத்தனையோ போராட்டமாக வந்திருக்கும். அதை விலக்க முடியாது, சோர்ந்து போயிருப்பேன். மகனே மகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை. அப்படிப்பட்ட சத்துருவான தீங்குகள் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இந்த வாசனம் மூலிமா பேசிக்கொண்டார். இந்த வசனம் மூலிமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பதில்லை. ஆசீர்வாதம் தாங்க இது மேற்பட்டு தீங்கே கிடையாது உன் வாழ்க்கையில். ஏன்னா இத்தனை நாள் பட்டுட்டேன், 9 மாதமாக பட்டாச்சு. இந்த 10ஆம் மாதத்தில் தீங்கு காண மாட்டாய். இனி ஆசீர்வாதமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்த்தீங்க, அதுக்காக தான் இந்த வசனத்தை கேட்குறீங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ பாடுபட்டுருக்கலாம், வேதனையோடு இருந்துக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் இந்த வசனம் மூலிமா பேசிட்டார். பயப்படாதீங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நான் போடுற வீடியோ எல்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.